ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க் அவுட் மாதிரி போடலாம். பிரிசன் யார்ட் ஒர்க் அவுட் மாதிரி. நான் வளர டைமில் வந்து அதுவும் ஃபிட்னஸ் யூடியூப்பில் பார்க்க ஆரம்பித்த டைமில் வந்து ஃபேமஸாக வந்து ஸ்ட்ரென்த் காட்டர்லேருந்து பிக் பாயும் அப்புறம் காலி மசில்ஸும் இந்த மாதிரி நார்மல் பார்க்ஸில் ஒர்க் அவுட் போடுறது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால இந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ்/ஹோமிஸோட பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சிம்பிள் ஒர்க் அவுட் எலிவேட்டட் பொசிஷனில் வந்து 30 க்ளோஸ் ஸ்டாண்ட்ஸ் புஷ்அப்ஸ், நார்மல் ஸ்டாண்ட்ஸ் புஷ்அப்ஸ் அண்ட் வைட் ஸ்டாண்ட் புஷ்அப்ஸ். அதுக்கப்புறம் புல்அப்ஸுக்கு மூவ் ஆன் ஆகலாம். லெட்ஸ் கோ. க்ளோஸ் ஸ்டான்ஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டான்ஸ் புஷ்அப் பண்ண போகலாம். ரெஸ்ட் மினிமம் எடுத்துருக்கணுங்கிறதுக்காக உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா இவன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ரொம்ப கம்மியாக பண்ணுறான்னு பார்க்காதீங்க. இந்த மாதிரி ரேப்பிடாக பண்ணும் போது இப்படி எல்போஸ் லாக் அவுட்டோ இல்லை எல்போஸ் இப்படியோ பண்ணால் என்னோடய செஸ்ட்டில் இருக்க மசில் ஃபைபர்ஸ்லேருந்து டென்ஷன் போயிருங்கிறதுனால அந்த டென்ஷன் இருக்கிற ரேஞ்சில் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். லிட்டில் டைம் டு ப்ரீத். இப்போ வாங்க வைட் ஸ்டான்ஸ்லேருந்து 30 பண்ணிடலாம். இப்போ கண்டினியூஸாக பண்ணதுனால லாஸ்ட் ஃபியூ ரெப்ஸ் வந்து ஹோல்ட்ஸாக மட்டும் மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே. கொஞ்சோண்டு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் புல்ஸுக்கு மாறலாம். ஸோ புல்ஸும் இதே மாதிரி 30 ரெப்ஸ் பண்ண முடியாது. ஸோ 5 ரெப்ஸாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ வரைக்கும் முடியாதோ க்ளோஸ் கிரிப், ஸ்டாண்டர்ட் கிரிப், அப்புறம் வைட் கிரிப், 5 அன்டில் ஃபெயிலியர் ட்ரை பண்ணலாம். ரெஸ்ட். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா புஷ்அப் பண்ணதுக்கப்புறம் புல்அப் வந்து சரியாக ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வராது. ஏன்னா ஷோல்டர்ஸ் பம்ப் ஆயிடுறதுனால இப்படி புல் பண்ணும் போது அது அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொடுக்க முடியாது. ஸோ கமெண்ட்ஸில் வந்து திட்டாதீங்க. க்ளோஸ் கிரிப், அடுத்து ஸ்டாண்டர்ட், அடுத்து வைட், சொன்ன மாதிரி வைட்டில் சுத்தமாகவே ரேஞ்ச் ஆஃப் மோஷன் பண்ண முடியல. ஸோ எகைன் க்ளோஸ் கிரிப், ஸ்டாண்டர்ட் கிரிப், ஓகே. எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா சுத்தமாகவே ரெப்ஸ் போக மாட்டேங்குது. ஓகே,
பேசிக்காக நம்மளுக்கு தேவையானது வந்து அதிகமான விஷயங்கள் கிடையாது. கொஞ்சோண்டு ஸ்பேஸும் தொங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தாலே நம்மளால் நிறைய ஒர்க் அவுட் பண்ண முடியும். கீப் ஒர்க்கிங் ஹார்ட்.